ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா வித் மாம் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வண்டலூர் ஜூ போயிருந்தோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. போன உடனே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து 150 சொல்லியிருந்தாங்க அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 ருபீஸ். ஸோ நாங்கள் அப்படியே வந்து உள்ளே போயிட்டோம். வந்துட்டோம். பயங்கர வெயிலாக இருந்துச்சு, யாருமே நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே வந்து இப்போலாம் நிறைய வந்து அந்த கேப் அண்ட் சைக்கிள் ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு. அவங்களே உள்ளே கொண்டு போய் வந்து எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சிருவாங்க. ஸோ 2.5 ஹவர்ஸில் வந்து அவங்க எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சிருவாங்க. ஸோ அதனால் அதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நாங்களாம் வந்து சைக்கிளில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருந்தோம். நாங்கள் 3 பேரும், நான், எங்கள் அத்தை, என் தம்பி. பட் ஆனால் வந்து அந்த பிளான்லேயே வந்து மணலி போட்டாங்க. சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹாருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சைக்கிளுக்கும் ஒரு ரேட் வந்து சொல்லியிருந்தாங்க. 1 ஹாருக்கு எவ்வளோனா, அப்போது நாங்கள் வந்து ஒரு 3 ஹார்ஸ் இருந்தோம்னா அப்போ அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து சைக்கிளில் வெயிலில் போகிறதுக்கு நாங்கள் வந்து கேப்லேயே போகலான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து கேப்கே வந்து புக் பண்ணிட்டோம். எல்லார் கையிலும் ஒன்று கட்டணுமா? எனக்கு தெரியாது. சரி சரி, ஓகே. நான் ஃபேமிலிக்கு ஒன்று நினச்சிட்டேன். என்னது போக போறீங்களா? சரி வாங்க போவோம். தாத்தா உட்காரலாமே, ஏதோ சீட் இருக்கு. ஆனா ரிவர்ஸ்ல போனா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். உட்கார முடியுமா நம்ம எல்லாரும்? ஒரு வழியாக எல்லோரும் கேபில் எழுதி உட்காந்துட்டோம். ஸோ சின்ன வயசுலாம் வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் ஜூவில் எல்லோரும் நடந்தே தான் போனோம். பட் இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்த பிறகு பாதி பீப்புள்ஸ் வந்து இதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. சைக்கிள், இந்த கேபு, அது இல்லாமல் சஃபாரி கூட இருக்குது. லைக் உள்ளே போய் அந்த பஸ்ஸில் வந்து சுற்றி காமிக்கிறது, அது டேரெக்டாக அனிமல்ஸே வந்து போய் பார்க்கலாம் உள்ளே. இதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் வந்து இருக்குது. உள்ளே போன உடனே இந்த கேப் வந்து ஒரு ஸ்டாப்பில் போய் நிற்கும். ஸோ நம்ம உள்ளே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து இன்னொரு ஸ்டாப்பில் போய் நம்ம வந்து இன்னொரு கேப் வந்து ஏறிக்கலாம். லைக் ஒரே கேபில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அங்கங்கே இறங்கி நம்ம வந்து வேறு கேபில் வந்து நம்ம ஏறி நம்ம வந்து ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு. வாவ், ஏய் மேல பாரு. அதுவே கூப்பிட்டு காமிக்குது. அதுவோ எவ்வளோ பெருசு. வாவ், டான்ஸ் ஆடுது இப்போ. அதோ டான்ஸ் ஆடுது. ஏய் திரும்ப டான்ஸ் ஆடுது. இது ரைட் ஆமா பண்ணுங்க. சூப்பரா வா. நமக்கு ஒரு காட்சியை கொடுத்துச்சு. வா, அழகா இருக்கு. கொம்பு ஆனா இது பீ காக்குன்னு போடல, பீ ஃபவுல்னு போட்டிருக்கோம். அப்படியா? இது இங்க இது என்னது அப்போ? இது வெள்ளை மயில். எங்க இங்கேயுமா? அங்கங்க எல்லாம் அங்க பாருங்க, அங்க ஒன்று நிக்குது. ஹாய் சொல்றியா ஜிதேஷ்? ஹாய். ஏய் நம்ம போலாம்.
என்ன இது நம்ம போற இடத்துலலாம் இந்த மயில் தொகை விரிக்குது. ஏய் வெளியே வந்திருக்கு மயில். வாவ் கூண்டு விட்டு வெளியே வந்துச்சு. எப்படி வெளியே வந்துச்சு? என்னது மானை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறியா? என்ன இது இப்பதான் நான் பாக்குறேன். எடுத்துட்டேன். பான் படையே நிக்குது. எப்படி கத்தும்? கத்து மானும் கத்துமா? பெண்மானு சாப்பாடு தராங்களா? வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஷாக்ஸ் போட்ட மாதிரி. அதேதான் போயிட்டு லயன் டைகர் இருக்கு, சிங்கம்புலி இருக்கு, பார்த்துட்டு ப்ளூ கலர் ஷர்ட்டான வந்து நீலமான் கூட பார்த்துட்டு அது சாம்பார் வீடுலமா அந்த கொம்பு தான் நம்ம வீட்ல இருக்கு. அத சொல்லுங்க. எது? சாம்பார் கடமான சாம்பார். இதோட கொம்பு தான் இருக்கா வீட்ல? எங்க இருக்கு? என் கண்ணுக்கு தெரியல. ஓ இங்க இதுவா? சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கு. இங்க பாருங்கம்மா, ஆஃப் ஸ்ப்ரிங் போட்டு 1ல இருந்து 4 குட்டிங்க இருக்குன்னு போட்டுருக்கு. ஆமா, ஆனா நமக்கு நான் 2 தான் தெரியுது. எனக்கு பெருசா தான் தெரியுது. சிங்கம் இது ஆண் சிங்கம். இங்க ஒரு சிங்கம். கூடை வச்சு கிட்ட இருக்கும். அது தனியா தான் உட்கார்ந்து. இடம் தான் எவ்வளவு பெருசா, ஆனா ஒரே ஒரு 2 சிங்கம் தான். இல்ல ஜிதேஷ், அக்கா இதுல ஜூம் பண்ணி காமி இதுல. ஏய் இல்ல பாருடா, ஜூம் பண்ணி பார்த்தா கூட ஒண்ணுமே தெரியல. போனதுனா 9:09க்குலாம் போயிடுங்க. ஏன்னா வந்து வெயில் நேரத்துல அது வராது. கூடைக்குள்ள எல்லாம் பாருங்க எப்படி வந்து ஸ்ப்ரே வச்சிருக்காங்க. மிருகங்களுக்கு குளிர்ச்சி ஆகணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. கரெக்டாக நாங்கள் வந்த நேரம் எல்லா அனிமல்ஸுமே மோஸ்ட்டாக தூங்கிட்டு இருந்துச்சு. நான் மெயினாக வந்தது இந்த லயன் டைகர்லாம் பார்க்கறதுக்கு தான். ஸோ எல்லாமே நல்லா கொரட்டை விட்டு தூங்கி இருந்துச்சு. எனக்கு செம்ம டிசப்பாயின்ட்மெண்ட். மெயினாக என்னோடய மாமா பையன்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜூக்கு வரான். இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தான். பட் ஆனால் வந்து அதெல்லாம் தூங்கிட்டு இருந்தது பார்த்தோன்னே அவனுக்கும் செமையாக போர் வச்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து இதெல்லாம் பார்க்க வரும்போது டைம் வந்து என்னென்னா ஒரு 12 o'clock இருந்திருக்கோம். பட் ஆனால் ஜூவில் என்டர் ஆனது வந்து ஒரு 10 o'clock என்டர் ஆகிட்டோம். ஸோ அவள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இந்த செக்ஷன் கரெக்டாக வரும்போது எல்லாமே வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து போக போக வந்து ஜாலியாக இருந்துச்சு. தூங்கிச்சு அது. காட்டுல எல்லாம் சிறுத்தை ஆக்டிவா இருக்கும். ஏன்னா அது
ஜிதேஷ் எப்படி இருந்துச்சு? ஆமாண்டா அதுதாண்டா முடிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் இவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக நாங்கள் வந்து எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். எல்லாமே வந்து ஆக்டிவாக இருந்துச்சு. எக்ஸப்ட் அந்த சில அனிமல்ஸ் தவிர இது எல்லாமே வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த இடம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ்க்கு நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே வச்சுருந்தாங்க வெயிலுக்காக. அனிமல்ஸ்க்கு மட்டும்தான் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தா எங்களுக்கும் வச்சுருந்தாங்க. பீப்புள்ஸ் வந்து இந்த வெயிலில் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாருமே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஐடியா தான், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கடைசியில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பும் போது நம்ம கையில் வந்து ஒரு டேக் கட்டியிருந்தோம் இல்லையா, அந்த கேப்க்கான டேக். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணி டஸ்ட்பினில் போட சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் ரிமூவ் பண்ணி போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செம்ம தாகம், ஒரு மாதிரி கேராக இருந்துச்சு. ஸோ எப்படியாச்சும் ஒரு ஐஸ்கிரீம் இல்லைனா வந்து எதனா ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அந்த வெயிலில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பிறகு தான் கொஞ்சம் மனசில் வந்து ஒரு தெம்பே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் எழுந்துச்சி நாங்கள் வந்து அப்புறம் லஞ்ச் சாப்பிட போனோம். ஸோ லஞ்ச் வந்து அம்மா வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அம்மா வீட்டிலேருந்தே புளி சாதம், லெமன் சாதம், அப்புறமா வந்து கொஞ்சோண்டு டொமேட்டோ ரைஸ் இதில் வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அந்த ஜூ ட்ரிப் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆச்சு. சும்மா வந்து வெளியே வந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹாப்பினஸோடு நாங்கள் வந்து எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஓகே, தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.